Hello friends, welcome to Adiyaman team. இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A 2017 எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நம்ம அதை பற்றி இப்போ பார்க்க போகிறது கிடையாது. எப்படி தயார் செய்கிறோம், அந்த தயார் செய்யும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள் தவறாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம், எதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் தான் நம்ம எந்தெந்த விஷயங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தயார் செய்யும்போது தவிர்க்க வேண்டிய 7 தவறுகள், தவறான செயல்களை நம்ம சரி செய்யணும் இல்லையா? ஸோ அந்த விஷயங்களை சொல்கிறேன். 7 அப்படிங்கிறத ஒரு நம்பருக்காக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த விஷயங்கள் மட்டும்தானா? இதெல்லாம் முக்கியமான சில தவறுகள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதையெல்லாம் உங்களுக்கு செல்ஃப் அனாலிசிஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டு, ஸோ உங்களுடைய எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, நம்ம கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கோமா அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறீங்களோ அந்த மிஸ்டேக்லேருந்து எப்படி அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அது என்னென்ன மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். தவிர்க்க வேண்டிய 7 தவறுகள். சரிங்களா? 7 தவறான விஷயங்கள். ஸோ 7 மிஸ்டேக்ஸ் யூ ஷுட் அவாய்ட் வைல் ப்ரிப்பேரிங் ஃபார் யுவர் எக்ஸாம். ஸோ அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில் பல பரீட்சைகளுக்கு தயாராவது. ஸோ ஒரே நேரத்தில் பல தேர்வுகளுக்கு தயாராகுது அப்படிங்கிறத நான் எதை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நமக்கு இருக்கக்கூடிய எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A 2017. ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா இருந்தால் இந்த எக்ஸாமுக்கான ப்ரிப்ரேஷன் தான் நீங்கள் கொடுக்கணும். இல்லை நான் அடுத்து வர விஓக்கு படிக்க போகிறேன், குரூப் 1க்கு படிக்க போகிறேன், ஸோ அதுக்கு இப்போ நான் இதை பண்ணிகிட்ருக்கேன், படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா டோட்டலாக தப்பு. ஸோ அந்த எக்ஸாமு படிக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு உண்டான ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி என்னவோ, அது என்ன சிலபஸ், என்ன பேட்டர்ன், என்ன மாதிரியான கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சிலபஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும்தான் உங்களுடைய ப்ரிப்ரேஷன் இருக்கணுமே தவிர குரூப் 2Aவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. சரிங்களா? குரூப் 2Aவுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடாதுன்னா இதுக்கு வேறு சிலபஸ், இதுக்கு படிக்கக்கூடிய மெத்தடு வேறு. சரிங்களா? நீங்கள் சொல்லலாம் எல்லாத்துக்கும் ஒரே சிலபஸ் மாதிரி தானே இருக்குது, ஸோ அதை நம்ம படித்தா அதுக்கும் யூஸ் ஆன மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வேறு மாதிரியான எக்ஸாம். ஸோ ஏன் ஒவ்வொன்றும் தனித்தனியாக எக்ஸாம் வைக்கிறாங்க? அப்போ ஒரே எக்ஸாம் வச்சுட்டு எல்லாத்தையுமே கண்டக்ட் பண்ணிட்டு போயிடலாமே. விஓவுக்கும் ஒரு எக்ஸாம், குரூப் 2க்கும் ஒரு எக்ஸாம், குரூப் 2Aவுக்கும் ஒரு எக்ஸாம் வச்சுட்டு ஸோ அதில் அதுக்கு தேவையான போஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு போயிடலாமே. அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு தேவையான பேட்டர்ன் வேறு, இதில் இருக்கக்கூடிய சிலபஸ் வேறு. சரிங்களா? இந்த சிலபஸ்க்கு உண்டான பேட்டர்ன் என்ன இருக்கோ அதுக்கு இருக்க டாபிக்ஸ் மட்டும் தான் நம்ம கவர் பண்ணணும். ஸோ இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அந்த எக்ஸாம் விஓக்கு படிக்கிறீங்க அப்படின்னா விஓக்கு படிக்கும்போது அதுக்கு என்ன சிலபஸோ விஓ பற்றி வரும். ஸோ அதுக்கான மெட்டீரியல்ஸ் வச்சு நீங்கள் படிக்கணும். குரூப் 2 இருக்கக்கூடிய சிலபஸ் வேறு. ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சிலபஸில் இருக்கிறத மட்டும் படிங்க, வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா நீங்கள் படிக்க தேவையில்லை. என்ன சிலபஸ் அப்படின்னு தெரியாமல் தயாராவது டோட்டலாக வேஸ்ட். சரிங்களா? உங்களுக்கு ஜாப் வேணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் படிச்சிங்கன்னா நீங்கள் என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இந்த ஜாப் தான் வாங்க போகிறேன் அப்படின்னீங்கன்னா அதுக்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட் இல்லை நான் ஜஸ்ட்டு பாஸ் ஆனால் போதும், சும்மா எழுதுறேன் அப்படின்னா ஓகே, நீங்கள் எது வேணாலும் படிச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். எனக்கு வேலை வேணும் இந்த எக்ஸாமில் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்தால் என்ன சிலபஸ் இருக்கோ அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்டடி மெட்டீரியல். ஸோ இது எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயந்தான். எவ்வளோ ஸ்டடி மெட்டீரியல் எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ, எந்தெந்த சென்டர்லாம் ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்குறாங்களோ எல்லா மெட்டீரியலையும் வாங்கி வச்சுக்கிறோம் இல்லையா? ஆன்லைனில் வருது, அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் யாராங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க, அந்த மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணிக்கிறோம். புக்ஸ் வாங்கி வச்சுக்கிறோம், ஸ்கூல் புக்ஸ் வாங்கி வச்சுக்கிறோம். இருக்கிற புக்ஸ் என்னென்னலாம் புக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு கொடுக்குறாங்களோ எல்லா புக்கும் நம்ம கடையில் போய் வாங்கி வச்சுக்கிறோம். இப்படி எல்லா புக்கும் வாங்கி வச்சுட்டு எல்லா இதில் வேறு ஆன்லைனில் வேறு நம்ம நிறைய மெட்டீரியல்ஸ் கொடுக்குறாங்க, நிறைய வீடியோஸ் பண்ணுறாங்க. எதையுமே நான் தப்புன்னு சொல்லலை, படிக்கலாம். உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இது படித்தா ஓகே இதில் எனக்கு சொல்லித்தராங்க, இது எனக்கு ஈஸியாக இருக்குது, இது புரியுது அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொருத்தரும் சொல்லிக் கொடுப்பாங்க, இன்னொரு வீடியோவிலும் இல்லை இன்னொரு வெப்சைட்டில் எதில் வேணாலையும் எங்கே வேணாலையும் சொல்லி தருவாங்க. சரிங்களா? உங்களுக்கு எந்த கான்செப்ட் பிடிச்சிருக்கோ, எது ஈஸியாக புரியுதோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு படிங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரோட மெத்தடும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சரிங்களா? நம்ம மேக்ஸ் ஒரு மெத்தடில் சொல்லித்தரோம், ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரோம், இல்லை ஒரு மெத்தடில் நம்ம ஒரு சம்மை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் அதை வேறு ஒரு மெத்தடில் சால்வ் பண்ணுவார். உங்களுக்கு எது புரியுது அதை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு இது புரிஞ்சுது அப்படின்னா இன்னொரு மெத்தட் நீங்கள் பார்க்குறீங்க, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள், தப்பே இல்லை. பட் அதையும் பார்த்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சரிங்களா? கடைசியில் எதுவுமே தெரியாமல் இது படித்தா கரெக்டாக இருக்குமா, அது படித்தா கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு
நீங்கள் எல்லா மெட்டீரியலையும் வாங்கி வச்சுக்கிறீங்க, யார் வீடியோ போட்டாலையும் வாங்கி எடுத்து வச்சுக்கிறீங்க, மெட்டீரியல்ஸ் புக்ஸ் வாங்கி வச்சுக்கிறீங்க, எல்லாத்துலேயும் படித்து என்னத்தை போய் எழுத போகிறீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இது நான் படித்தாச்சு, இது எனக்கு புரிஞ்சது, ஓகே. ஸோ அடுத்த டாபிக் என்ன அப்படிங்கிறது மைண்ட் செட்டில் நீங்கள் போகணும், சரிங்களா? புக்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக எல்லா புக்ஸையும் வாங்கி வச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இது என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக் மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இது பண்ணிட்டாங்க, இது படிச்சிட்டோன்னா அடுத்த டாபிக் நீங்கள் போகணும். இல்லை அந்த புக்கில் படிக்கிறேன், ஓகே ஸ்கூல் புக்கில் இந்த டாபிக் நீங்கள் படிச்சிட்டிங்க, திருப்பி இன்னொரு புக்கில் எடுக்கிறது ரெஃபரன்ஸ், ஆன்லைனில் போயிட்டு அதே படிக்கிறது, சரிங்களா? இது எல்லாமே வேஸ்ட். ஒரு டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கான்செப்ட் எல்லாம் படிச்சிட்டிங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை விட்டுட்டு நீங்கள் அடுத்த டாபிக் போங்க. ஒவ்வொரு புக்லேயும் ஒவ்வொன்று கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லா புக்கையும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணணும் அவசியமே கிடையாது, சரிங்களா? சிலபஸ்க்கு என்ன கவர் ஆகுமோ அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும், சரிங்களா? என்னை கேட்டிங்கன்னா மிக அதிகமான ஸ்டடி மெட்டீரியல், டூ மச் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல் அப்படிங்கிறது வேஸ்ட். ஃபோக்கஸ் ஆன் ஒன்லி சிலபஸ். என்ன சிலபஸ் இருக்கோ அதுக்கு உங்களுக்கு எங்கே மெட்டீரியல் கிடைக்குதோ ஒரு மெட்டீரியல், ஒரு பக்காவான ஒரு மெட்டீரியல் நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? என்னுடைய அட்வைஸ். ஸோ உங்களுக்கு எப்படி ஃபாலோ பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து தேர்ட் நம்ம பண்ணக்கூடிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். எவ்வளோ பேர் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறோம் நீங்களே கேட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது லாங்குவேஜ், தமிழாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும், 100 மார்க் நம்ம அடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸ் இருக்குது, அது நீங்கள் பண்ணிடுவீங்க, சரிங்களா? நீங்கள் ஜஸ்ட் பாஸ் ஆகணுமா இல்லை வேலை வேணுமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வாங்க. வேலை வேணும் அப்படின்னா நீங்கள் எல்லாத்துக்குமே ஈக்குவல் கான்செப்ட் கொடுத்தே ஆகணும். நீங்கள் தமிழுக்கு 100 மார்க் எவ்வளோ இது கொடுக்குறீங்களோ, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ, அதே போல் ஜென்ரல் அவேர்னஸ் அதுக்கும் வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஜென்ரல் ஸ்டடீஸுக்கும் கொடுக்கணும் நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்குமே, சரிங்களா? மேக்ஸ் இருக்கா, ஆப்டிடியூட், மென்டல் எபிலிட்டி இருக்குது, 25 மார்க் இருக்குது அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஃபோக்கஸ் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுக்கணும். ஏன்னா அதில் 25 மார்க் இருக்குது, சரிங்களா? அது மட்டுமா, பாலிட்டி இருக்குது, ஜாகிரஃபி இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டன்ட் தான், சரிங்களா? ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து படித்தா மட்டும்தான் நம்ம ஜாப் கிடைக்கிற மாதிரி பண்ண முடியும், சரிங்களா? ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இதில் வந்திருக்கு. அடுத்து ஷார்ட் ட்ரிக்ஸ் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஷார்ட்கட் அப்படிங்கிறது எல்லா டாப்பிக்லேயுமே வந்து ஷார்ட்கட் எதிர்பார்க்குறீங்க. நம்ம புக்ஸு படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் எல்லாத்தையுமே தான் படித்தாகணும். எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஸோ எதுக்கெலாம் ஷார்ட்கட் சொல்ல முடியுமோ அதுக்கு மட்டும்தான் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். மேக்ஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கான்செப்ட், இந்த சம்முக்கு ஷார்ட்கட் யூஸ் பண்ணி பண்ண முடியும்னா அந்த ஷார்ட்கட் அதுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். இன்னொரு சம்முக்கு நம்ம ஷார்ட்கட் வச்சு போட்டோம்னா ஷார்ட்கட் தான் வேணும் அப்படின்னா அது நம்ம சால்வ் பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ எந்த சம்முக்கு ஷார்ட்கட் வேணும், எந்த சம்முக்கு ஷார்ட்கட் வச்சு ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிறத மட்டும் ஷார்ட்கட் லேர்ன் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் வேணும். ஒரு தமிழ் படிக்கிறோன்னா அதுலேயும் ஷார்ட்கட், எப்படி குறுக்கு வழியில் படிக்கலாம், ஜஸ்ட் மக்கப். ஸோ இது ஓகே, இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டான், இதை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம இப்படி வந்து ஷார்ட்கட்டில் வந்து இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது வந்து தப்பு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க லாஜிக் என்ன. ஸோ இதில் இப்படி தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா இந்த லாஜிக் தெரிஞ்சால் ஜஸ்ட் நீங்கள் வந்து எதையும் மெமரி பண்ணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஸோ இது நடந்தால் இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு லாஜிக், அந்த ப்ரொசீஜர் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா போதும். எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் வேணும் அப்படிங்கிற எதிர்பார்க்குறது ரொம்பவே தப்பு. நாட் மேக்கிங் ஷார்ட் நோட்ஸ். படிக்கிறீங்க, எல்லாத்தையுமே புக்கில் வந்து படிக்கிறீங்க, இல்லை வேறு எங்கேயாவது ஆன்லைன் வீடியோ கிளாஸில் எல்லாத்துலேயுமே வந்து படிக்கிறீங்க. ஸோ அந்த படித்த விஷயத்த உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எப்படி நோட்ஸ் எடுத்து வைக்கிறீங்க? ஜஸ்ட் அப்படியே படிக்கிறீங்க, அப்படியே பிளைண்டாக விட்டுறீங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நோட்ஸ் எடுத்து வைக்கிறீங்களா அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் நோட்ஸ் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா, நோட்ஸ் எடுக்கும்போது ஸோ உங்களுக்கு அது என்ன மாதிரி புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு மாதிரி எழுதி வச்சுருப்பீங்க. ஸோ திருப்பி எடுத்து நீங்கள் ரிவைஸ் பண்ணும் போது அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் திருப்பி நம்ம ரிவைஸ் பண்ணும்போது எல்லா புக்கையும் நம்ம வந்து எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் புக்கில் அண்டர்லைன் பண்ணி வைப்பீங்க, கலர் கலராக வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சு படிக்கிறதுலாம் வேஸ்ட், சரிங்களா? அது வந்து யூஸே கிடையாது, சரிங்களா? எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொரு பக்கமாக போட்டுட்டு இருப்பீங்களா? இல்லை. ஸோ உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு, என்ன மாதிரி புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஷார்ட் நோட்டாக எழுதி வைங்க. இது எவ்வளோ பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியல, பட் இந்த விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வைக்கிறது, உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எடுத்து வைக்கிறது எக்ஸாம் டைமில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். ரிவிஷன் டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து
எக்ஸாம் எழுதும்போது என்ன பண்ணுறதுன்னா ஒரே கேள்வியை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்குது. ஒரு சம் வரல, மேக்ஸ் வரல, இல்லை ஏதாவது ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஷின் வந்து ஆன்சர் வரல அப்படின்னா அந்த கொஷின்லேயே உட்காந்துட்டு ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருக்குது. ஸோ அது வந்து டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரே கொஷின் வந்து ரொம்ப நேரம் உட்காந்துருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஒரு கொஷினில் வரப்போகிறது கிடையாது. அந்த கொஷினை விட்டுருங்க, லீவ் பண்ணிவிட்டு அடுத்த கொஷின் உங்களுக்கு பெரிய கொஷின் என்ன இருக்குது, அடுத்த கொஷின் ஈஸியாக கூட இருக்கலாம். அடுத்த கொஷின் ஈஸியாக இருக்கிற கொஷினை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு கஷ்டமான கேள்வி கொடுத்தாங்கன்னா அதிலேயே உட்காந்துக்கிட்டு ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தால் உங்கள் டைம் தான் போகுமே ஒழிய எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ண முடியாது. ஸோ ஈஸியாக இருக்கிற கொஸ்டினை ஃபஸ்ட் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன கஷ்டமாக இருக்கா ஓகே அதை லீவ் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்த கொஸ்டினுக்கு போங்க. எல்லா பாலையும் நம்ம வந்து அடிக்க முடியாது. சரிங்களா? ஒரு கிரிக்கெட்லேயே எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிளில். பேட்ஸ்மேன் வந்து எல்லா பாலையும் அடிக்கிறாரா? பவுலரும் வந்து ஒரு நல்ல பால் போடுவார் இல்லையா? ஸோ ஏன்னா அவர் திறமையை காட்டணும்னா அவர் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் அடிக்காத அளவுக்கு ஒரு பால் போடணும். அதுதான் பவுலர். ஸோ பேட்ஸ்மேன் என்னென்னா அவர் எப்போ ஒரு லூஸான ஒரு பால் போடுவார், அடிக்கிற மாதிரி ஒரு பால் போடுவார், அது வரைக்கும் வெயிட் பண்ணி அதை அடிக்கணும். அதே போல் தாங்க எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறவங்க கஷ்டமான ஒரு கேள்வியை கண்டிப்பாக செட் பண்ணுவாங்க. செட் பண்ண மாட்டாங்கன்னா சொல்லவே முடியாது. அவங்க செட் பண்ணட்டும். அந்த கொஸ்டின் வந்து அது எக்ஸாம் கொஸ்டின், அவருடைய கொஸ்டின், அதை விட்டுருங்க. சரிங்களா? உங்களுக்கு எது ஈஸியான கொஸ்டின், கண்டிப்பாக ஒரு ஈஸியான கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அந்த கொஸ்டினை நீங்கள் தேடி நீங்கள் ஃபஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா அதில் டைம் வேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களால் டோட்டலாக ஸ்கோர் பண்ணவே முடியாது. உங்களுடைய மைண்டு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களோட என்னென்ன சால்வ் பண்ண முடியல, ஓகே அப்படி டென்ஷன் ஆவீங்க. ஸோ அது வந்து தேவையில்லாத விஷயம். ஸோ வரல அப்படின்னா ரிலாக்ஸாக விட்டுட்டு ஓகே போனால் போகட்டும், அடுத்த கொஸ்டின் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் எல்லா கொஸ்டினுமே அந்த டைமுக்குள்ளே அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்து ரிவிஷன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நோட்ஸ் மேக் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த நோட்ஸ் மேக் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரிவிஷனே பண்ணுறது கிடையாது. டைரெக்டாக புக் எடுக்கிறீங்க, படிக்கிறோம், போகிறோம், எக்ஸாம் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? ரிவிஷன் பண்ணியே ஆகணும். ஒரு டைம் படிக்கிறது வேலைக்கே ஆகாது. சரிங்களா? ரிவிஷன் எந்த அளவுக்கு நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்க, 1 மந்த் ஸ்டடி பிளான் போட்டு 1 மந்த் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த 1 மந்த் ரிவிஷன், டெய்லி ரிவிஷன். நேற்று படிச்சிங்கன்னா இன்றைக்கி அதை ரிவிஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்கள் மெமரியில் நிற்கும். ஸோ அது ஃபுல்லாக உட்காந்து திருப்பி படிக்கணுமானா தேவையில்லை. அதுக்கு தான் ஷார்ட் நோட்ஸ் வேணும்னு சொன்னேன். ஸோ ஷார்ட் நோட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் ஓகே இதுதான் நம்ம படிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ரிவிஷன் வந்து ஜஸ்ட் 1 hour படித்தது நீங்கள் ஒரு 5 to 10 minutes ரிவிஷன் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு படிக்கிறது வந்து அண்டர்ஸ்டாண்டிங்க. என்ன படிக்கிறோமோ அது வந்து ஓகே இதுதான் கான்செப்ட் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறீங்க. அடுத்து வந்து நீங்கள் எல்லாத்தையும் திருப்பி ஒரே லைனில் தான் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஷார்ட் நோட்ஸ், அந்த நோட்ஸை வச்சுட்டு நீங்கள் ஓகே இதுதான் நம்ம படிக்கணும், இதுதான் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், ஓகே அதை நம்ம ரிவிஷன் பண்ணணும், இதெல்லாம் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது தான் ரிவிஷன். ஸோ இந்த விஷயங்களில் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் நம்ம மோஸ்ட்லாக வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வந்து இதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. சரிங்களா? இது மட்டும் இல்லை, இது போல் நிறைய இருக்குது. பட் இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிகிட்ருப்பீங்க. பட் காமனாக எல்லாருமே பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் வந்து இந்த 7 விஷயங்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க, அது நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இதில் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த விஷயங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.